ஓம் நமோ நாராயணா. எல்லாத்துக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி வாசப்பெருக்கி தொளிச்சு கோலம் போட்டுட்டு, ஏன்னா நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் எப்பயும் வாரம் பார்த்திங்கன்னா நாங்கள் பூஜை பண்ணுவோம். அதையும் சரி இந்த வாரம் நம்ம வீடியோ போடலாமே, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். ஓகேவா? ஏன்னா எல்லோரும் செய்வோம் தான், எல்லோரும் சகஜமாக அந்த பூஜை செய்கிறது தான், நம்ம மட்டும் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. இருந்தாலும் கொஞ்சம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பேர் நம்மளும் இது மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சி இந்த அமைதியான நேரத்தில் நம்ம பூஜை பண்ணால் நமக்கும் நல்லாயிருக்கும், சாமிக்கும் சீக்கிரமாக அது போய் சேர்கிற மாதிரி இருக்கும். அதுக்காண்டி தான் காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி இந்த பூஜை ரெடி பண்ணுறதுக்காண்டி நான் எழுந்திரிச்சி என் வேலை பார்த்துட்ருக்கேன். இப்போ நம்ம கோலம் போட்டுட்ருக்கோமா, கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கடுத்து வீட்டில் பால் அடுப்பில் போட்டுவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பூஜை ரூமுக்கு வந்துவிட்டோம். பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா எங்கள் விநாயகர் ரொம்ப விசேஷமான விநாயகர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாய்பாபா. நாங்கள் இவரை சீரடியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். நான் சீரடிக்கு போயிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா சீரடியில் போய் சாய்பாபா நல்லா இருந்தார் பார்க்கவே. அதனால் அதை வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம். இப்போ கொஞ்சம் நாங்கள் வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அவருக்கு நம்ம பால் அபிஷேகமும் பன்னீர் அபிஷேகமும் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் அந்த ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் பன்னீருக்கு ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பால் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பால் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம சாய்பாபாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காண்டி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தாம்பாளத்தட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு, ஏன்னா நம்ம இப்போ அபிஷேகம் பண்ணும்போது அப்படியே சும்மா பண்ணக்கூடாதுல்ல, அதனால் ஃபஸ்ட்டு விளக்கேற்றிட்டேன். விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம சாமி கொஞ்ச நேரம் கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே அவரை எடுத்து வைக்கக்கூடாதுல்ல. இப்போ பன்னீர் நான் ரெடி பண்ணிட்டேன். பன்னீர் ரெடி பண்ணிவிட்டு பால் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு தாம்பாளத்தட்டு நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போ அவரை நான் எடுத்துகிட்டு அந்த தாம்பாளத்தட்டில் வச்சு நான் அவருக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன். ஆமாம், அபிஷேகம் பண்ணுறதுக்காண்டி நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எடுத்துட்டோமா, சாய்பாபாவை வச்சாச்சு. இப்போ அது கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் அதை எடுத்து வச்சுட்டு, ஏன்னா நம்ம சாமி கும்பிட போகிறோம், நமக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுல்ல, அதனால் நம்ம அந்த டேபிள் எடுத்துட்டாச்சு. எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பன்னீர் பண்ண போகிறோம். ஆமாம், இப்போ அதை தான் எடுத்துகிட்டு பன்னீர் அபிஷேகத்துக்கு நாங்கள் இதுக்குன்னே வாங்கணும் அந்த கிளாஸ்லாம். என்ன சாமிக்கு வேறு எதுவும் பண்ண முடியாதுல்ல. இப்போ பன்னீர் அபிஷேகம் பண்ண போகிறேன். பன்னீர் அபிஷேகம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம் போற்றி, ஓம் ஸ்ரீ சாய்ராம் போற்றி, ஓம் ஸ்ரீ சாய்ராம் போற்றி. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இதே மாதிரி இந்த நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டேவும் அவருக்கும் நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு பன்னீர் அபிஷேகம் இப்போ பண்ணி முடிச்சிருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஊதுபத்தி காமிக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் ஒரு அபிஷேகம் முடிச்சுட்டு ஊதுபத்தி காமிக்கிறது ஒரு வழக்கம் தானே, அதனால் அதையும் நாங்கள் பண்ணுறோம். இப்போ அதை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பால் அபிஷேகத்துக்கு எடுத்து வச்சிட்ருக்கோம். ஏன்னா அடுத்து நம்ம பால் அபிஷேகம் பண்ணணும், நெய் அபிஷேகம் பண்ணுவோம். நெய் எடுத்துகிட்டு நெய் அபிஷேகம் பண்ணுறதுக்காண்டி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஊதுபத்தி காமிச்சு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெய். ஏன்னா நெய் அபிஷேகமும் சாமிக்கு நல்லதாச்சு. இந்த நெய் பார்த்திங்கன்னா நாங்கள் கடையிலலாம் வாங்குறதில்ல, எங்கள் வீட்டாண்டே எங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் நாங்கள் அதை பசு நெய், அதனால் நாங்கள் அதை தான் அபிஷேகத்துக்கு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது, விளக்கேற்றுறது, இதுக்கு எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பால் அபிஷேகம் முடிச்சுட்டு சாமிக்கு தீபார்த்தனை காமிச்சிட்டு நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா பொங்கலும் பாலும் வச்சு அவருக்கு நான் தீபார்த்தனை காமிச்சு என்னோடய வியாழக்கிழமை பூஜையை நான் நிறைவு செய்கிறேன். இதுதான் நான் செய்கிற பூஜைங்க வாரம்